நேற்று வேறு மேனேஜர் லீவு. அவன் வரதுக்குள்ளே இன்னைக்கு பெண்டிங் நேற்றுக்கு வச்சுட்டு போன பெண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிடணும். வேறு என்ன வேலை இருக்குது அப்புறம் பார்த்துப்போம். பெண்டிங் ஒர்க் மட்டும் முடிச்சிட்டோன்னா போதும். இல்லைன்னா லூஸ் தரமாக வந்து எதாவது லூஸ்டாக கூடுவான் லூஸ் பையன். ஒரு வேலையும் காலையில இருந்து ஆக மாட்டேங்குது. ஒரு ஆளை எம்மா வேலை தான் செய்யறது. இந்த பாவாடையால எனக்கு எவ்வளோ டென்ஷனை ஒரு நாளை விடாம. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அவனை இங்க கொடைய மாட்டாதேன்னு. என்கிட்ட தான் மாட்டிக்கிறான். என் கண்ணுலையாச்சும் படாம இருக்க வேண்டியதானே. பாவாடை காணான்னு தேடி வந்தா பாவாடாவே எனக்கு தொந்தரவு தான் அதிகம். அவனுக்கு ஒரு போனை போடுவோம். உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நான் வேலைக்கு வந்த கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஃபோன்லாம் பண்ணாதேன்னு. நீ திருந்தவே மாட்டியா? உனக்கு வேலை வெட்டி இல்லாமல் சும்மா பண்ணிட்டு இருப்ப, எடுத்து பேசுவாங்களா? நான் வேற யாரும் ஃபோன் பண்ணுறாங்களேன்னு எடுத்தா ஃபோன் நீ பண்ணியிருக்க. சொல்லு என்ன விஷயம்? யோ பாவாடை, உன்னை கொஞ்சம் ஒன்று நான் ஃபோன் பண்ணல. உனக்கு அறிவு இருக்குதா இல்லையாயா? யோ, உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ஜன்னலாண்ட கொடைய வைக்காதேன்னு. நீ திருந்தவே மாட்டியா? எனக்கு இது ஒரு வேலையா இப்போ? நீ ஏன் எடுத்த இடத்துல எடுத்த பொருளை வைக்க மாட்ற? உனக்கு நான் என்ன வேலைக்காரியா? ஏ வாணி, ஐயோ, ஆபீஸ் போனா போன்ல பாவாடைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னானே, ஆவேசத்துல சொல்லிட்டேனே. வந்து அடிப்பானான்னு தெரியலையே. இப்ப என்ன நான் செய்ய? ஏங்க தெரியாம சொல்லிட்டேங்க. நான் பாவாடையில இருந்தாங்க தேடி வந்தேன். இந்த நேரம் பார்த்து இதெல்லாம் கொடலாம் இங்க இருக்கும் கோவத்துல சொல்லிட்டேங்க. அங்க யாராச்சும் கேட்டு இருந்தாங்கன்னா நான் பாவாடைக்கு தான் கால் பண்ணேன்னு சொல்லுங்கங்க. இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இன்னைக்கு உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன் நான். ஐயோ, நான் என்ன செய்வேன்? இந்த பாவாடையால தான் எனக்கு வாழ்க்கையும் கிடைச்சது. இந்த பாவாடையால தான் என் வாழ்க்கையும் போச்சு. வச்சிருக்கான் பரவ அப்ப பாவாடை கோம்பனு. நான் என்ன செய்வேன்? வீட்டுக்கு இவன் அனுப்பிட்டானா என் அம்மாக்காரி என்ன மறுபடியும் இங்கே எதனா கொண்டு வந்து விடுவா. ஐயோ, தொப்பி மண்டே எனக்கு ரோசம் வரும்னு எனக்கு தெரியாம போச்சு. சட்டை கிழிந்திருந்தா தச்சு முடிச்சிருப்பேன். நெஞ்சு கிழிஞ்சிடுச்சு எங்க முறையிடுவேன். எனக்குன்னு யாரும் இல்லை, உனக்கு அது தோணவில்லை. பாவாடை, எனக்குன்னு யாரும் இல்லை, உனக்கு அது தோணவில்லை. கடல் தாண்டி போகும் காதலா, என் கை மீறி போகுது என் விழி. கடலாளி போல அலசிப்ப. எது பின்னாடி தட்டிங்க சோகமா இருக்க தலையிலே முட்டிக்கிட்டு போ அப்படி. அது அந்த பயம் இருக்கட்டும். இந்த வீட்டில் எது போகணுன்னாலும் எது வரணுன்னாலும் எல்லாமே என்னோட கையில் இருக்கு.
பாவாடை வரட்டும். இன்னைக்கு இன்னைக்கு என்னை எப்படி அனுப்புறான்னு பார்ப்போம். துவைச்சு காய போட்ட மாட்டேன். மக்கா, இந்த பாவாடை கதையை விடுங்க. நாளைக்கு நம்ம வீடியோவில் பார்ப்போம். வரட்டுமா? பாய் மக்கா.